இல்ல மணிரத்னத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வீனஸ் ஸ்டுடியோ ஓனருடைய பையன். அமெரிக்காவுல எம்பிஏ படிச்சவரு. சினிமாங்கிற பேஷனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. வந்து அவர் யார்ட்டயுமே அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணல. அந்த காலகட்டங்கள்ல வந்து சினிமாவை வந்து ஒரு இரும்பு கோட்டையை போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. இரும்பு கேட். அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 படம் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கணும். வந்து ஒரு 6 படம் வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தா தான் நீங்க ஒரு புரொடியூசர்ட்ட நீங்க கதையே சொல்ல முடியும். முதல்ல நீங்க அவங்க கேட்கறது என்ன கேட்பாங்கன்னா, "நீங்க யார்ட்ட ஒர்க் பண்ணீங்க? இவர்ட்ட எத்தன படம் ஒர்க் பண்ணீங்க? 2 படம். இன்னும் 4 படம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கதை சொல்ல வாங்க." திறமை இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆர்டர் வச்சிருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அப்பதான் உள்ள வர்றாரு. அவருக்கு வந்து சினிமா அனுபவம், குடும்பம் சினிமா குடும்பமாக இருந்தாலும், அவங்க அப்பா ஒரு பெரிய ஸ்டுடியோ ஓனருடைய பையனா இருந்தாலும், இவர் வந்து அமெரிக்காவுல படிச்சவரு. அவருடைய தாட்ஸு, அவருடைய இதெல்லாம் வேற மாரி இருக்கு. அப்ப இளையராஜா அவர்களை அடிக்கடி மீட் பண்றாரு, பார்க்குறாரு. அவர் தான் அவர்ட்ட ஒரு லைன் சொல்றாரு. புடிச்சு போகுது. இவர் மேல் மணிரத்னம் மீது முதலில் நம்பிக்கை வைத்தது யாருன்னா இளையராஜா தான்.